அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம நேற்று சொன்ன மாதிரி இன்னையிலேருந்து இரவு 10 மணி அப்படிங்கிறது நம்ம கணிப்பு. 10 மணிங்கிறது கொஞ்சம் லேட்டு. நம்ம இன்னையிலேருந்து இரவு 9 மணி அப்படிங்கிற டைமுக்கு நம்ம வந்து கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறது இருக்கும். 9 PM அப்படிங்கிறது, ஏன்னா 10 மணிக்கு மேலே அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில பேருக்கும் கொஞ்சம் சிரமம் வரும். 9 மணிக்கு தினசரி இரவு இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக இன்னையிலேருந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? சரி, நேற்று நம்ம சேனலில் அனைத்து நண்பர்களும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விருப்பங்களை தெரிவிச்சிருக்கீங்க. அது முக்கிய மகிழ்ச்சி. அந்த 9 மணி 10 மணி அப்படிங்கிறதுக்கு டைமுக்கு ஒரு காமனாக 9 மணி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நேற்று நம்ம என்ன ரிசல்ட் இருந்துச்சு, என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 0630 அப்படிங்கிறது இது நம்ம நேற்று என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 7 to 1 பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னவாக வந்திருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் 6க்கு வந்து நான் 7 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து 3க்கு வந்து 2, 0க்கு வந்து 1 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு நம்பர் மைனஸு, அதே மாதிரி ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு, ஒரு நம்பர் மைனஸ். ஜஸ்ட்டு நம்ம கொடுத்த நேற்று 721ங்கிற கணிப்பில் நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படி முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நேற்று கணிப்புகளில் நம்ம எடுத்திருக்கோம். ஜஸ்ட்டு அதில் அந்த மிஸ்ஸில் தான் 6க்கு 7 வந்திருக்கு, 3க்கு 2 வந்திருக்கு, 0க்கு 1 வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மைனஸு ப்ளஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம நேற்று கொடுத்தது. ஓகேவா? ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம வந்து 21 17 72 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு ஏபி அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் 63க்கு நான் 72 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம நேற்று கொடுத்த கணிப்புகள். இன்றைக்கும் இதே மாதிரி அந்த ஃபார்மெட்டில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைக்கு பிசி டைரெக்டாக பாஸ் ஆகிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதையும் நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய, அதாவது இன்றைக்கி இரவு போடக்கூடிய வீடியோவில் அந்த ட்ரிக் என்னங்கிறது நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது எப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கணிப்புகளில் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரே ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு செட்டு கெஸ்ஸிங் எடுக்க ட்ரை பண்ண பாருங்கள். ஒரே ஒரு செட்டு. இன்றைக்கி 630 அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். பவர் வீடியோவில் எப்படி நம்ம கணிப்புகள் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்களும் கணிப்புகள் எடுத்து பாருங்கள். இப்போ 630 அப்படிங்கிறதுக்கு பவர் நம்பரில் வச்சா என்ன மாதிரி வரும், இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனி ரிசல்ட் வச்சா எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி ஒரு செட்டு அப்படிங்கிறது எப்படி கணிப்புகள் எடுக்கலாங்கிறதையும் அந்த பவர் சார்ட்டோட அந்த லிங்க்கையும் நான் அதில் கமெண்ட் பாக்ஸில் வைக்கிறேன். அதை இப்போ வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய கணிப்புகளில் ஒரே ஒரு செட்டு தான், நிறைய வேணாம். ஒரு செட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஃபாலோ அப்பில் சொல்லிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி ஒரு கணிப்புகள் பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ வந்து கடைசியாக ஸ்வர்ண கேரளத்துக்கு காரண்யா ப்ளஸ் அப்படிங்கும்போது நம்ம இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி 2 ட்ரா நடந்திருக்கு. ஸ்வர்ண கேரளத்துக்கு காரண்யா ப்ளஸ்ஸு, ஸ்வர்ண கேரளத்துக்கு காரண்யா அப்படிங்கிறத ஒரு ட்ரா நடந்திருக்கு. அது எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்றத பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஸ்வர்ண கேரளம் அண்டு காரண்யா நம்மளுக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு பார்க்கக்கூடிய இடம். ஓகே, 4919 அப்படிங்கிறது இருக்குது. 4919 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே இருந்தால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இதை நம்ம பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. ஆனால் இந்த வாரத்தில் 2 தடவை இந்த மெத்தடில் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சேனலில் ஸ்டார்டிங்கில் என்ன தான் ஃபார்முலா மாற்றினாலும் நம்ம இது வழியாக நம்ம வந்து கணிப்புகள் எடுக்கும்போது ஒரு சில நாளில் அப்படியே 3Dயே நம்மளுக்கு பாஸ் ஆகியிருந்திருக்கு. அது போன 2022 23 டைம்லலாம் வந்திருக்கு. சரி, இப்போ வந்து 4க்கு 7னா 0வுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4க்கு 7 9க்கு 8 அப்படிங்கும்போது 4க்கு 7னா 0வுக்கு வந்து 3. ஓகேவா? 0வுக்கு வந்து 3, 9க்கு 8 அப்படிங்கும்போது 6க்கு வந்து 5, 1க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 3க்கு வந்து 0, 9க்கு 0 அப்படிங்கும்போது 0வுக்கு 1. நம்மளுக்கு இது மூலியமாக நம்ம கிடைக்கக்கூடியது ஒரே ஒரு எண்ணு தான். அது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு எண்ணு தான். நம்ம இந்த மாதிரி தினசரி ஒரே ஒரு ஃபார்முலா தான் இந்த மாதம் ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம். அதில் எத்தனை நாட்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ 3501 அப்படிங்கிறது நம்ம வந்து பாக்ஸ் அல்லது டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்புகளை பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இப்படின்னு டைரெக்டாக சொல்கிறேன். பாக்ஸில் வந்தால் எப்படி வரும்? இதை 105 501 051 181 அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரி, காமனாக பார்த்தா நம்மளுக்கு ஆறுக்கு வந்து 0 பவர்னு வச்சுக்கோமே. ஆறுக்கு வந்து 0 பவர். ஓகேங்களா? ஆறுக்கு வந்து 0 பவர், 3க்கு வந்து 1 பவர், 0க்கு வந்து 5 பவர் அப்படின்னு கணக்கு எடுத்தால் நம்மளுக்கு வந்து 015 அப்படின்னு வரும். காமனாக பார்த்தா ஆறுக்கு வந்து 0 அப்படிங்கிறது காமனான பவர், 3க்கும் காமனான பவர் வந்து 1, 0க்கு 5 பவர் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 015ன்னு வரும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஆறுக்கு 1 பவர், 3க்கு 0 பவர், 0க்கு 5 பவர். எப்படி கணக்கு வச்சாலும் நம்மளுக்கு வந்து 015 105 அப்படியே பார்த்தீங்கன்னா 051 இப்படி மாறி இப்படி தான் வருமே தவிர இதை தாண்டி வேறு எங்கேயும் போகுது. இப்படி கணக்கில் எடுத்தால் 501 015 105 051 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளை நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம எடுத்த கணிப்புகள். 015 105 051 501 அவ்வளோதான். இதில் இந்த 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு டி போர்டில் காமன். நம்ம நேற்று வந்து டி போர்டில் 7 எடுத்தோம், ஆனால் 7க்கு 0 வந்துடுச்சு. இன்றைக்கி 3 எடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது 3 அப்படிங்கிறது 0க்கு பவர் அப்படிங்கும்போது இதை தான் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு எடுத்ததில் அப்படின்னு பார்த்தா நம்ம இப்படி கூட சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு ஏபிசி உங்களுக்கு பாக்ஸில் இல்லாமல் டைரெக்டாகவே சொன்னால் 501 015 105 051. ஓகேங்களா? அப்படி இதில் வந்தால் அப்புறம் இது சாதாரணமாகவே இப்போ ஒரே ஒரு பவர் நம்பர்னால் ஆறுக்கு வந்து 2ம் ஒரு பவர் இருக்குது. ஆறுக்கு 1 பவர் 2க்கு பவர், 3க்கு காமனாகவே 0 தான். அதில் நம்ம எந்த வித மாற்றமும் இல்லை. 0க்கு வந்து 0க்கு 5 இல்லாமல் 7ம் பவர் தான். அப்படிங்கும்போது 207 அவ்வளோதான் நண்பர்களே. மொத்தம் இதுலேருந்து நம்ம 7 செட்டு தான் எடுத்துருக்கோம். நம்ம இப்படி தான் இந்த மாதத்தில் ஃபாலோ வரப்போகுது. ஒரே ஒரு நம்பர் தான் பாக்ஸாக நம்ம எடுக்க போகிறோம். இதுலேருந்து நம்ம ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு காமனாக வரக்கூடிய ஒரே ஒரு 3-4 நம்பர் அப்படிங்கும்போது 0110 1551 2007 02 05. ஸோ நம்மளுக்கு இதுதான் வந்து நம்ம ஏபிஎஸ்சிபியில் பார்க்கக்கூடிய கணிப்புகள் 05. ஓகேங்களா? அவ்வளோதான். நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கணிப்பு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 501ங்கிறது சொன்னாங்களா. ஸோ நம்ம நேற்று கொடுத்த மாதிரி எங்கே மிஸ் ஆகுது அப்படிங்கும்போது பார்த்தோம். நம்மளுக்கு வந்து முன்ன தான் ஜஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிற மாதிரி 501 நம்ம கொடுக்குறோம். நேற்று நம்ம எடுத்த கணிப்பு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 721 அப்படிங்கிறது எடுத்தோம். நேற்று வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து 721 அப்படிங்கிறது எடுத்தோம். ஆனால் 630 இதுதான் ரிசல்ட்டு. அப்படிங்கும்போது அதே மாதிரி எங்கே அப்படின்னு பார்த்தா சும்மா ஒரு காமனாக எங்கே மிஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கணும்ல. 7க்கு வந்து 6னா 5க்கு வந்து 4 அப்படின்னு வச்சுக்கோ. 2க்கு 3னா 0க்கு 1. அதேமாதிரி 1க்கு 0னா இந்த இடத்துல 1க்கு 0 நம்ம 1 கணக்கு எடுத்தோம் நேற்று, ஆனால் 0 வாஸ் ஆனிச்சு. அதே மாதிரி 1னா 2. ஸோ 412ஐயும் உங்கள் கணக்கில் ஒரு கணக்காக சேர்த்துங்க. 412 அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் சிங்கிள் நம்பர் நேற்று நம்ம சொன்ன 1 இன்றைக்கி கண்டிப்பாக வந்தே ஆகும். அதே மாதிரி ஆல்போர்டில் 1ம் 0வும் இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6க்கு 0வும் பவர், 6க்கு 2ம் பவர். சாரி, இதுதான் ஏ போர்டில் சிங்கிள் நம்பர். 6க்கு 0 இல்லைன்னா 6க்கு 2. இவ்வளோதான். உங்களுடைய கணிப்புகள்லாம் என்ன மாதிரி இருக்குது? ஒரு நம்பரை கெஸ்ஸிங் எடுத்தால் நீங்கள் என்ன எடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்று இரவு சரியாக 9 மணி தினசரி 9 PM நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும். ஆதரவு அளித்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி தோல்வி அது வந்து வேறு விஷயம் நண்பா. நம்ம வந்து தொடர் முயற்சி நிறைய செட்டு ஒரு 25-30 செட்டு இல்லாமல் ஒரு செட்டுக்கு நம்ம ஃபாலோ அப் நம்பரை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். அது கூடிய விரைவில் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப அடுத்த இடத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம்.
இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.